சொன்னாரு. அவர் எனக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. ஆனா நான் மட்டும்தான் அவரை என்ன பண்ணலைன்னா, நான் தான் விட்டுட்டேன். நான் தான் அவரை மறந்துட்டேன். நான் தான் அவரை விட்டு தூரம் போனேன். அந்த உணர்வு வந்த அந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்து, இனி இந்த ஆற்றை நான் திரும்பி கடக்கணும்னா யாரோட தான் கடப்பேன் அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரோடே. சிஸ்டர், பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தோம், ஏதோ ஒரு 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 வாரம், ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி, இத்தனை பெற்றுக்கொண்டாலும் எனக்கு அந்த சமாதானம் இல்லை, இத்தனை பெற்றுக்கொண்டாலும் அந்த உயர்வு எனக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நீ என்னோடு உள்ள உறவை சரி பண்ணாம இந்த நதியை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, கடக்க மாட்டேன், நான் தாண்ட மாட்டேன். இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு மீண்டும் வேண்டும், எனக்கு மீண்டும் வேணும், எனக்கு மீண்டும் வேணும். நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் எதிராய் வருகிற அவனுடைய சகோதரனாகிய ஏசாக எவ்வளவு கோபமாக வந்தாலும், நான் என்னுடைய அந்தரங்கத்தில் அப்படின்னா, நான் யாப்போக்கு நதிக்கு முன்னாடி ஆண்டவரோடு உள்ள உறவை நான் சரி பண்ணிட்டேன்னா, எனக்கு விரோதமாக ஏசா எவ்வளவு கோபமாக வந்தாலும் அவருடைய கோபத்தை தனியாக பண்ணுறதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை துரத்திட்டு வரலாம். அது உங்களால் தாங்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். 20 வருஷமா சம்பாதிச்ச மொத்த சம்பாத்தியத்தையும் அழிக்கிறது மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த யாக்கோபுக்கு அப்படிதான் ஒரு ப்ராப்ளம் வருது. இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு, இத்தனை வருஷமும் சேர்த்து வச்சு, இத்தனை வருஷமும் பாடுபட்டதை இப்போ ஆற்றை கடைந்து கொண்டு போய் விட்டுட்டு இதை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறான். காப்பாற்ற முடியாதது அவருடைய பலத்தால காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் ஆண்டவரோடு உள்ள உறவை சரி பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரோடு உள்ள உறவை சரி பண்ண உடனே வேதம் சொல்லுகிறது, 20 வருஷமாய் சேர்த்து வைத்திருந்ததை காப்பாற்றும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஏசா அவ்வளவு கோபத்தோட வந்த அந்த மனுஷன் எதிர்கொண்டு ஓடி வந்து கட்டி தழுவி அவனை முத்தம் செய்து அவனோடு சமாதானமாகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எதிரிகள் நம்மோடு சமாதானமாவார்கள். நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் எழும்பினாலும் அந்த யுத்தம் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆண்டவரோடு உள்ள உறவை நான் சரி பண்ணும்போது எனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது என்னை சேதப்படுத்தவே மாட்டாது. ஹல்லேலூயா.